Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறு பெற்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். ஒரு கருகலான ஒரு வேத வசனம். இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ஏசு எல்லாத்தையும் மாத்திர. அடுத்த வசனம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் சரீரத்தில் செய்கிறது மட்டும் விபச்சாரம் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறியை இச்சையோடு பார்க்கிற எவனும், அப்படியே இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. என்னங்க இது? பார்க்க முடியாமல் இருக்க முடியுமா? அதுவும் இச்சையோடு பார்க்கிற எவனும் இதயத்திலேயே விபச்சாரம் செய்தாயிற்று. தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்றுன்றார். இது என்னங்க ரொம்ப கடுமையான ஒரு காரியமாக இருக்குது. இது எப்படிங்க இந்த வசனத்தை நான் கை கொள்வது? இது சாத்தியம்தானா? இம்பாசிபிளா? இம்பாசிபிளா? நடக்கிற காரியமா அது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறியை எச்சையோடு பார்க்கிற எவனும், வானத்தின் கீழே பூமியின் மேல் எந்த நாட்டான் அந்த நாட்டான், எந்த ஜாதியான், எந்த இனத்தான், இந்த மதத்தான், எவனும், ஊர் பேரெல்லாம் சொல்ல, இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. அடுத்த வசனத்தில் தான் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு பாருங்க. இதுதான் முக்கியமானது. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், இதுதாங்க பிரச்சனை. உன் வலது கண்ணா, நீ ஆதாம் வழியாய் பிறந்து வந்த உன் வலது கண் இடறல் உண்டாக்குது. ஆமாம், இச்சையாவே பார்க்குது அழகான பெண்களை, வாலிப பெண்களை. இந்த கண் என்ன பண்ணுது? இடரலாவே இருக்குது. இது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ஆமாம், இந்த பாவக்கண்ணு பாவமாக தான் பார்க்கும். அதனால் அது இடரல் உண்டாக்குறதுனால என்ன சொல்கிறாரு? உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. அதை பிடுங்கி எரிந்து போடு. என்னையா, கண்ணை போய் பிடுங்கி எரிந்து போடுன்ற அது எப்படியா முடியும்? ஒவ்வொருத்தரும் இப்படி உலகத்தை இப்படி இப்போ லிஸ்ட்டு போட்டால் உலகத்தில் எல்லாருமே பிடுங்கி இந்த வலது கண்ணை இந்த இடரில் உண்டாக்குது, இச்சையாவே பார்க்குது, யாரை பார்த்தாலும் சொல்லி பிடிங்கி எரிந்து போட்ட முடியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன? உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆமாம், இந்த கண்ணை பிடுங்கி எரிந்து போட வேண்டும்.
பிடுங்கி எரிந்து போட்டுவிட்டு அவருடைய கண்ணை பொருத்த வேண்டும். புரிஞ்சுச்சா? இதை தான் சொல்கிறார் இயேசு. அது எப்படி எரிந்து போடுறது, எப்படி அவருடைய கண்ணை பொறுத்துறது, எப்படி பொறுத்தது? இந்த ஆதாமின் கண்ணை என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். தேவ மகிமையற்றவன் இச்சையோடு தான் பார்ப்பான். எப்பேற்பட்ட அழகான பெண்ணையும் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறதுனால இந்த பிசாசின் இச்சையோடு தான் ஒரு பெண்ணை பார்க்குறான். இப்போ எந்த கண், இந்த நொல்ல கண், ஆதாமின் கண்ணை இடர் உண்டாக இந்த கண்ணை பிடுங்கி எரிந்து போடணும்னா இங்கே இயேசுவின் கண்ணை பொருத்தணும். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் கண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவின் கண்ணு, இடரல் உண்டாக்காத இந்த பரிசுத்த கண்ணு ஏற்றுக்கிட்டு இந்த இடர் உண்டாக்குத ஆதாமின் கண்ணு பிடுங்கி அசுத்தாவி, இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற ஆதாமின் அசுத்தாவி போயிடுச்சுனாக்கா, இச்சையின் ஆவி போயிடுச்சுன்னா, இயேசுவின் கண் வந்தால், பரிசுத்தாவி இந்த கண்ணுக்குள்ள வந்தாக்கா நீ இச்சையோடு பார்க்க மாட்டாய். அப்போ எப்படி பார்ப்பாய்? இச்சையோடு பார்க்கலனா இச்சை இல்லாமல் பார்ப்பாய். இச்சை அடக்கம், இயேசுவை போல பார்ப்பாய். அதுக்கு இயேசு கிறிஸ்துவின் கண்ணு வேணும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கண்ணு, ஜீவ காது, இயேசுவின் சரீரத்தை புசிக்க வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாக திருவிருந்தில் அந்த ஜீவ அப்பம், ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணும்போது இந்த இடரல் உண்டாக்குற இந்த பாவ சரீரத்தை கலைந்து போட்டு, பாவ சரீரத்தில் தான் இந்த இடரல் உண்டாக்குற இந்த கண், இச்சையோடு பார்க்கிற இந்த கண்ணு, இந்த கண்ணை பிடுங்கி போட்டுட்டு இயேசுவின் சரீரத்தில் ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ ரத்தம், ஜீவ சரீரத்தை புசித்தாதான் நீ நரகத்திலிருந்து இந்த போடுகிற பேரு உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். ஆதாமின் சரீரம் நன்மை தீமறியத்தக்க அந்த கனியை புசிக்கினாலே ஆதாமின் சரீரம், ஆதாமின் கண்ணு, நன்மை தீம கண்ணு, அதான் இடரல் உண்டாக்குது. இச்சையாவே பார்க்குது. இச்சையோடு பார்க்கிறவங்க விபச்சாரம், இதயத்தில் விபச்சாரம் பண்ணிடுறான். விபச்சாரக்காரரும் வேசிக்கல்லரும் அக்னி கந்தகமான நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்போ நரகத்தில் உன் சரீரம் முழுவதுனது, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆமாம், இந்த ஆதாமின் அவயவம் கெட்டு போட்டோம், அழிஞ்சு போட்டோம். இயேசுவின் அவயத்தை ஏற்றுக்கொள், இயேசுவின் கண்ணை ஏற்றுக்கொள். இயேசுவின் கண்ணு அது ஜீவ கண்ணு, நன்மத்தேம கண்ணு கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் எப்படி இச்சையான கண்ணு வந்துச்சு ஆதாமியாவல், தேவன் விளக்கின பிசாசு சொன்ன வார்த்தை கேட்ட அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஜீவ கண்ணா இந்த ஜீவ விருட்சத்துகள், ஜீவ சுவாசத்தை உதவி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்துக்கள்லே இருந்தாங்க. ஏவாள் நிர்வாணமாக தான் இருந்தாலாம். அந்த கண்ணு, அந்த நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கண்ணு புசித்ததுமே வெட்கம் வந்துதான். அவள் நிர்வாணம் என்று அறிந்தான் போடுவது. அங்கேயே இச்சை வந்துச்சு. வெக்கம் வருது பாருங்க, வெக்கம் இச்சை எல்லாம் வந்தது. அந்த கண்ணு நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசித்துக்குனாலே அதுக்கப்புறம் வந்துச்சு. உலகம் ஃபுல்லாக இச்சையான கண்கள் வந்துச்சு. விபச்சாரம் பண்ணுறது, விபச்சாரத்தை இதயத்தில் பண்ணுறது, வெளியில் பண்ணுறது எல்லாமே வந்துச்சு. இப்போ என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறுத்தாள். தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே இந்த சரீரம் நன்மை தீமை அறியத்தக்க சரீரம், நன்மை தீமை அறியத்தக்க கண்ணு. நன்மை தீமை, நல்லது தீய கண்ணுக்கு இது. இந்த தீய கண்ணு தான் ஒரு சிறிய இச்சையோடு பார்க்குது. இச்சையோடு பார்க்கும்போது இதயத்தில் விபச்சாரம் பண்ணிட்டேன். அதனால் விபச்சாரக்காரர் யாரும் அக்னி கழகம் கந்தகம் எரிகிற கடலிலே 2ஆம் மரணம் வாய்க்கல. அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். வாய்ந்தே தீரணும் வாழ்க்கை, கொடுத்தே தீரணும் கடன்ற மாதிரி
ஆதாம் வழியாய் பிறந்து பாவம் செய்து தேவ மகிமேற்று போன நீ இயேசு கிறிஸ்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை பூச்சிக்கணும். அவருடைய ஜீவ கண்ணை நல்ல மேய்ப்பன் ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் அதுதான் ஆரோக்கியமான கண்ணு. அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தினாக்கா அந்த விபச்சார ஸ்பிரிட்டு போயிட்டு பரிசுத்தாவி வந்தது இச்சை அடக்கத்தின் கண்ணு. எல்லாரையும் ஒரு பார்ப்ப, உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கும், அவ்வளோதான் நீ பார்ப்ப, கட்டுப்பாடாக இருப்பேன்னு சொல்லப்படுது. ஆமாம், மனைவி கூட ஏற்ற துணையை குத்துருவார், அதோடு முடிஞ்சிச்சு. வேறு யாரையும் நீ இச்சையாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது யாரால் முடியும்னா இயேசுநாதர் கண்ணால் தான் முடியும். அதுக்கு இயேசுநாதர் கண்ணை ஏற்றுக்கணுமா இல்லையா? இயேசுநாதரே எனக்கு வேணாம், ஜீவ சர்ற ஜீவ கண்ணே எனக்கு வேணாம், நான் இச்சை இல்லாமல் வாங்கி தருவேன், நான் யாரையும் இச்சையோடு பார்க்க முடியாது கண்ணா. கண்ணா அது முடியாது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நீ என்னதான் பல்ல கட்சி இருந்தாலும் இச்சையோடு தான் பார்ப்பாய். அதுக்காக டிஸ்கரேஜ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் இயேசு கண்ணு ரெடி ஆகுது. இயேசுகிட்ட வா, அவருடைய ஜீவ கண்ணை வெய்ய. ஜீவ கண்ணா ஜீவ சர்வ ஜீவ ரத்தம், ஜீவனாவே ஜோயே கண்ணு, அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு செலுத்திப்பாரு, பார்க்கறதெல்லாம் தெய்வீகமாகவே தெரிவா. பார்க்குறவெல்லாம் அழகான பெண்கள் எல்லாம் கிறிஸ்து மாதிரியே தெரிவாங்க. அகோப்பி அன்பு, அகோப்பி கண்ணு, தெய்வீக அன்பு, தெய்வீக இறக்கம், அபிஷேகம். ஆமாம், அது இச்சை அங்கே இருக்காதுங்க. உண்மையிலே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அன்பு இறக்கம், தேவ அன்பு நிறைந்த கண்ணால் அகோப்பி அன்பு, இது இயேசுவின் அன்பு. அது ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தையே கொடுக்கும். யாரை பார்த்தாலும் அழகான பெண்கள், கவர்ச்சிகரமான பெண்கள், அதெல்லாம் ஜீவ சர்வ ஜீவ ஜோயே மென்டாலிட்டி. அந்த ஜீவ கண்ணை இதயத்தில் வைக்கணும், இந்த ஏற்றுக்கணும். எப்படி ஏற்றுக்குவேன்? இது ஏற்கனவே ஜீவ வச்சது ஏதேன் தோட்டில் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்காத போது இது ஜீவ கண்ணாக தான் இருந்துச்சு. நன்மத்தையும் கனியை புஷித்ததுமே கண்ணு கெட்டு போச்சு, இச்சையாக பார்க்குது. நல்லது தீய, நல்லவன் தீய அசுத்தாய் வந்துச்சு இந்த கண்ணில், இச்சையோடு தான் பார்க்குது. இப்போ இதே சரீரத்தை நானே ஜீவப்பம், நான் அந்த அப்பத்தை புசி திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. இந்த அப்பம் என் சரீரமாக இந்த திராட்சை ரத்தமாகுது. அவர் சரீரத்தில் ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு. அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா இந்த இடரா கண்ணு பிடுங்கி போடுவாய். அந்த அசுத்தாய் கண்ணுக்குள்ளே அசுத்தாய் பிடுங்கி போடப்படும். கண்ணுக்குள்ளே பரிசுத்தாவி வரும். பரிசுத்தாவி வந்து ஆவியின் கண்ணியோ இச்சை அடக்கம். இச்சை இது ஒரே நாள் நல்லா மெச்சூர்ட் ஆகணும். இயேசுவின் கண் அகோப்பே அன்பு. ஆமாம், யாரை பார்த்தாலும் கிறிஸ்துவின் சிந்தையோடு பார்க்கணும். இயேசு யாரை பார்த்தாலும் எப்படி பார்த்துருப்பாரு? அவருடைய கண் என்ன கண்ணு? இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அவர் கண்டு ஜீவ கண்ணுங்க, நன்மத்தையும் கண்ணு கிடையாது. இயேசுனார் கண்ணு அந்த ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் ஜீவ சிலுவில் உங்கையில் குத்துக்கிறாரு. அந்த ஜீவப்பம் ஜீவ சரத்தை புசித்திருக்கிற ஜீவ ரத்தத்தை, அந்த ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்து கொடுத்தாதான் இந்த இடரல் உண்டாக்குற இந்த கண்ணை பிடுங்கி எரிந்து போடுவோம். ஆதாமின் கண்ணு பசுத்தாய் வந்து கண்ணுக்குள்ளே ஜீவன் வருவான். ஜீவாவியானவர் பரிசுத்தமாக தான் பார்க்கும். அகோபி அன்பு நேர்ந்து தான் பார்க்கும். நீங்கள் இச்சை அடக்கமாக இருக்கும். சில பேர் இச்சை அடக்கமாக இருக்கும், அப்படியே பல்ல கட்சி கட்சியில் இச்சையில் விழுந்துருவாங்க. அப்படியெல்லாம் பல்ல கட்சினாலாம் யாரும் இச்சையிலேருந்து வெளியில் ஆக முடியாது. கிறிஸ்துவின் கண்ணை ஜீவ சற்று ஜீவ ரத்தம், அந்த ஜேசு ஜீவனைய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை இவ்வளவு செய்வது தான் இந்த ஆதாமின் அசுத்தாவி கண்ணு போய் பசுத்தாவி இது வரும். கிறிஸ்துவின் கண்ணை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்தோடு இந்த ஆதாமின் கண்ணு பாவக்கண்ணு, சாபக்கண்ணு, மன்னக்கண்ணு, விபச்சார கண்ணெல்லாம் நீக்கப்பட்டு பரிசுத்தாவி இருந்து இச்சை அடக்கம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், நற்குணம், இப்படிப்பட்ட கண்ணு ஆரோக்கியமான கண்ணாக மாறும். புரிஞ்சுச்சா? அதான் தான் ஏசு எங்கே போனால் நானே நல்ல மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரும். அதுக்கு ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேட்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். 100% ஜீவமாக இருக்கும். அதனால் ஏசு ஜீவ வார்த்தையை தான் போயிடுச்சா. ஜீவ சொல்கிறோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லக்ஸு, ஜீவ காது, ஜீவ நாவு, ஜீவ கண்ணு. அந்த ஜீவன்னா பரிசுத்தம். இயேசுவே ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். நன்மை தீமை அறியத்தக்க கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, நன்மை தீமை, நல்ல கண்ணு. அப்படி தான் அம்மா வயிற்றில் பிறக்கும்போது அப்படி தான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ஆதாம் வாழ்வைய நன்மை தீமை கண்களின் நிச்சயமாய் சுய நீதி அநீதிக்கு இது இந்த கண்ணில்
இது இச்சையாக தான் பார்க்கும், இது இடரில் தான் உண்டாக்கும். அப்போ என்னத்தையும் பண்ணனா, இயேசுவை ஏற்றுக்கொள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லோரும் எண்ணித்துவா. வருத்தப்படுற இச்சையாகவே இருக்குது, எங்கே போனாலும் இச்சை வருது, விபச்சார சிந்தியாவே வருது. அதான் பிசாசு விபச்சார ஆவிக்குது. இயேசு ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை பூசி. இது ஒரு நாளில் நடக்கிற காரியம் கிடையாது. நல்லா பிச்சுடாது. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவி நீதிட்டு முடித்தேதல் இயேசுவின் பரிசுத்தம். அந்த ஜீவ கண்ணு பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்து செலுத்து. இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற இடர் பிடிங்கி போடும். அசுத்தாவி பிடிங்கி பசுத்தாவி கண்ணில் பசுத்தாவி உட்காந்தாங்க. அது இச்சையாக பார்க்காது. அகோப்பி அன்பு தெய்வீக அன்பு தான் பார்க்கல யாரை பார்த்தாலும். அதான் தெய்வீக அன்பு. அப்படி வாய்ந்தாங்க சில பேர் எல்லாம். வேத யார் ஈசாக்கு பெண் விஷயத்தில் டாப்பாக இருந்தான். யோசேப்பு பெண்கள் விஷயத்தில் டாப்பாக இருந்தான். யோசேப்பு பழைய ஏற்பாட்டில். இந்த மாதிரி தேவனுடைய கண்ணு புரியுதா? ஜீவ கண்ணு. தேவன் ஜீவனாக இருக்கிறார். அதனால ஜீவனுக்குள்ள வரணும். சோதனை அப்போ உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இது கண்ணு. அடுத்த வசனம் அடுத்த முறை வாசிப்போம். இதோடு கூட முடிப்போம். அதனால் ஒரே விபச்சாரம் வழக்கமாகுது. ஒரே விபச்சாரம். ஆதாம் கண்ணு, நொல்ல கண்ணு, ஏவாள் நண்பத்தேம கண்ணு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். டிஸ்கரேஜ் ஆகாத, குற்றமனச்சாட்சி ஆகாத. நல்லா அனுபவப்பட்டிருந்தாங்க. எல்லா கண்ணு இச்சையான கண்ணு, இச்சையும் விபச்சாரம் இப்படியே தான் இருந்தோம். இயேசுக்கு ஜீவ கண்ணு, ஜீவ சரம், ஜீவ ரத்தம், அளவற்ற அன்பு, அகாபின்பு, தேவி நீதிட்டு ஒழித்தேதல். யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு போத்திபார் மனைவி வரா. யாரும் இல்லை. நான் தேவனுக்கு விரோதமாக பாவம். தேவனுடைய கண் அவனுக்கு இருந்ததுனால்தான் அந்த விபச்சாரத்தை தப்பி ஓடி சிறைச்சாலோடு போய் கட்சியில் எகிப்துக்கு அதிபதி ஆகிறான். கட்சியில் அழகான சாப்நாத்துன்னு ஒரு அழகான பெண்ணை மனம் முடிக்கிறான் யோசேப்பு. இருந்தாங்களா இல்லையா பழைய ஏற்பாட்டில்? ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் மன்னிக்கொண்டு அவனை நேசித்தான் போடப்படுது. ஈசாகியவன் 100 வயசில் பிறந்தவன். யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி. மீதி பேரெல்லாம் நிறைய பேர் விழுந்துட்டாங்க விபச்சாரத்தில். ஆனால் இந்த 2 பேர் டாப்பு. 2 பேருடைய சாட்சி யோசேப்பு, ஈசாக்கு பரிசுத்தமாக வாய்ந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் ஏசுலா இச்சையோடு பார்க்கிறவனு அவளோடு விபச்சாரம் செய்து. அதுக்கு இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னா இயேசுவின் கண் இருக்கணும். ஜீவ கண்ணு, ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. ஈசாக்கு ரெபேக்கால் பேரடையா. ரெபேக்கால் ஈசாக்கு எப்படிப்பட்ட பெண்ணு கேச்சா பாரு ஈசாக்கு. அதே மாதிரி யோசேப்புக்கு எகிப்தில் பேரடகி சாப்நாத்ன்றவா எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். அழகான பெண்ணு, மகா சௌந்தரவதி, அழகான பெண்ணை யோசேப்புக்கு ஆண்டவர் திருமணம் செய்து வச்சார். வேத போட்டுக்குதுங்க. நல்லா அனுபவிச்சான். எத்தனையோ 100 வயசுக்கு மேலே ஆயிரம் யோசேப்பு. ஈசாக்கு ரெபேக்கால அழகான பெண்ணு. அதனால் இச்சையோடு பார்த்து விபச்சார ஸ்பிரிட். அதனால் சாபம், அதனால் வியாதி, அதனால் வறுமை, அதனால் அசுத்தாவி. ஒரே போராட்டமாக இல்லாத இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். யோசேப்பு இயேசு கடையாளமாக இருக்கிறான். ஏசாக்கு இயேசு கடையாளம். பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமானம் ஆக்கப்பட்டவங்க. புதிய ஏற்பாடு அந்த ஆட்டு உலகத்தில் தேவாட்டுக்குட்டி, அது ஜீவ ஆட்டுக்குட்டி. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், அதை பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. கிறிஸ்துவின் கண்ணு. உன் சரீரம் முழு நரகத்தில். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அதனால் இது ஒரே நாளில் அப்படியே 100க்கு 100 இயேசு மாதிரி மாறிடும். வர கிறிஸ்துவை போல மாறணும். ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவன் தேவி நீதிட்டு ஒழித்ததில் கண்ணு. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 உன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கிவாங்க. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், ஜீவ வார்த்தை, தேவி நீதிட்டு உயிர்த்தல், இயேசு கிறிஸ்துலாமன்ற வாக்கு தத்துவம். பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு படைத்து அதான் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண.
நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். இது நரகத்தில் தள்ளப்படாது, இது இடரில் உண்டாகாது. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி. அதனால் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. இந்த வேத வசம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கிறிஸ்துவே எனக்கு வேணாம், நான் இச்சை இறக்கமாக தான் இருக்கணும், அது ஆகாத கதை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நன்மத்தை மாவட்டத்திலே இருந்தாங்க, எப்பேற்பட்ட ஆளனா இரு, அது இடரில் உண்டாக்கும். அந்த கண்ணு இச்சையை தான் உண்டாக்கும். அதனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவ வார்த்தை கொள்ளுவாங்க, தேவி நீதி தூய்த்தல்வாங்க. பிதாகுமார் ஆதாம் முழுவத்து கொடுங்க, அசுத்தாயத்து வரத்துங்க. ஏசு விபச்சாரில் சிக்கின ஸ்திரீ என்ன பண்ணாரு? போ, இனி நானும் நல்ல மேய்ப்பன், விபச்சார ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுங்க. உடனே விபச்சார போயிட்டு கல்லு கீழே போட்டான். விபச்சாரத்தில் மெய்யும் கவிமா பிடிக்கப்பட்டாங்க. ஏசு நியாயத்திற்கல, அவருக்கு ஜீவ கண்டு ஜீவ சரீரம் இல்லை. ஆனால் ஏசு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். அந்த விபச்சாரி சிரிக்காக ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கொடுக்குற தேவன் ஆதாம் உடனே விபச்சாரத்து ஓடிச்சு, பசுத்தமாயிட்ட. ஆண்டவரே என்ன ரசிக்கப்பட்டா. அதனால தான் சரீரத்தையே கொடுக்க அவர் தாய்களை சிலுவையில் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சொல்லி ஜீவ ரத்தம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடு. அந்த ரத்தத்தில் ஜீவனுக்கு அந்த சரீரத்தை ஜீவ சரீரம், ஜீவப்பம், ஜீவ சரீரம். அதனால ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஏசு மத்திய மார்க்கோ ஏசு இங்கு பிசாசின் வல்லப்படி அவருக்கு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனை, அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்தல் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மத்தை மறியத்தக்க சரி கனி, அது சாகவே சாவாய். எல்லாம் இடரில் உண்டாக சாப பாவம் மண் விபச்சாரம் வேஷனம் கொலை கூத்து கண்கள் நிச்சயமா ஜீவன நன்மத்தை மாதிரி சாகவே சாவாய். கிறிஸ்து ஜீவ விஷயத்துக்கு நீ அந்த ஜீவனில் ஜீவ சர ஜீவன் அந்த தேவி நீதி தூய்த்தல் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம். அது பிதாக்குவார் ஆதாம் முழு வளர்த்து கொடு. உன் கண்ணு இடல் உண்டாகும், சரீர இடல் உண்டாகுது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்து நாடி திராட்சி நீங்கள் ஒருவனை மிகுந்த கனி, ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சமாதா கனி. ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த உலகத்தில் வெற்றி கொள்ளலாம். நித்திய ஜீவன் பரலோகராஜ் சோதனை பசுதா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கிறார். மாபெரிய கொண்டு வர முடியும், பெரிய காரியங்கள் செய்யும். பயப்படாத, கலங்காத்திக. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பகுத்து போகிறவன். பாவிகளில் பிரதான பாவி இந்த பவுலா மாதிரி, செயின்ட் பவுலா மாதிரி. இனி நானே இல்லை, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறான்னு சொல்லி பரிசுத்த பவுல் செயின்ட் பவுல் உலகத்தையே கலக்கிற போல் கொரிந்தியர் ஜெசுவல் கலாத்தியர் கிறிஸ்துக்குள் கொரிந்தியர் ஜெசுவல் கலாத்தியர் எபேசியர் எல்லாரும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்றான். ஆதாமுக்குள் மாதிரி கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படணும். எல்லாம் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரான். அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தது ஜீவ சொல்றேன் ஜீவரத்தை ஜீவாட்ட ஜீவலட்சி ஜீவ கட்டி பிதா ஆதாம் முழுவது கொடுக்க அசுத்தாயுதத்தை பசுத்தாயிர தேவதூர படிவடி செய்ய பசுத்தமாக இருக்கலாம். ஆவியின் கனி அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீர், விசுவாசம், சாந்த இச்சை அடக்கத்தோடு இருக்கலாம். கண்ட்ரோலாக இருக்கலாம். பசுத்தாய் தேவதூர்களாக வந்து காப்பாற்றாங்க. வெற்றி வாழ்க்கை வேலாம். கதா இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கு முழு உலகத்தை 8 கூடிய அது இயேசு ஜீவ பருவி தேவந்தருக்கு ஆதம் கொடுக்க அசுத்தாயத்தோடு பசுத்தாய் பூமிங்க ஜீவ சார் ஜீவரத்தம் அவருடைய மாம்சமாடி அவர் இயேசு சார் இயேசு ரத்தத்தை பிதாக ஆதம் வந்து முழுது அசுத்தாயத்து பசுத்தாய்க்கு ஜீவ கண்ணால் உலகம் முழுது நிரப்புகிற கதா எல்லா அசுத்தாய் விபச்சாராய் வேஸ்டராய் பார்க்க கசு சுயநிதை பாவுண்டு பண்ண ஒரு அசுத்தாய் பசுத்தாய் தேவதூரெலாம் பணிவிடை செய்கிறதா மாபெரிய எப்படி கொண்டு வரும்படி செய்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலில் இருக்கிறவங்க ஜீவில் நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாசா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபையில் சபை சோழவர் பகுதியில் சபைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து பேசுக்குள்ள போங்க. துளசிராம் தாமஸ் யூடியூப்பில் போங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் நெய்ப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 7/11/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.